கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கி உங்களுடைய செய்திக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, விரும்பினது வரும்போது. நம்ம ரொம்ப காலமாக நம்ம விரும்பியிருக்கோம் ஒரு காரியத்தை, நம்ம நினச்சிக்கிட்டு தேடிக்கிட்டு இரவும் பகலும் டே நைட்டு நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. அது நமக்கு கிடைக்கும்போது வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். கொஞ்ச நேரம்தான், நீங்கள் தயவு செய்து அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து 30 நிமிடங்கள் இந்த செய்தி நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கிறது, ரொம்ப வருஷமாக காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய வசனம் தலைப்பு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, விரும்பினது வரும்போது அப்படின்னு. வசனம் உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை என்ன செய்யுமா? இளைக்க பண்ணும். ஆனால் நம்ம விரும்புகிறது, நம்ம கேட்குறது, நம்ம ஆசைப்படுறது கிடைக்கும்போது அப்படியே ஜீவ விருட்சம் போல ஒரு புதுதாக தளிர் விடும். பார்த்துருக்கீங்களா? மாங்குன்னு புதுசாக அப்படியே மாங்கொட்டையை போட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே தளிர் வருமா. அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். க்ரீனும் இருக்கும், லைட்டாக இந்த மயிலுடைய கலர் இருக்குல்ல, அந்த கலரோடு சேர்த்து அப்படியே எல்லோவும் சேர்ந்து அடிக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் பார்க்கவே ரொம்ப பியூட்டியாக இருக்கும். அதே போல் தேவன் நமக்கு, நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கண்ணீரோடு நம்ம அழுது ஜெபம் பண்ணியிருப்போம். அநேக நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க. நிறைய பொருத்தனைகளை பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், நான் எவ்வளவு நாளாக வருஷங்களாக இந்த ஜெபம் நான் செய்கின்றேன், எனக்கு இன்னுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ரொம்ப நாளாக காத்திருக்கல, அது உனக்கு கிடைக்க போகிற நேரம் வருகிறது. அப்படி வரும்போது ஒரு புதிதாக எழும்பக்கூடிய ஒரு ஜீவ விருட்சம் போல, ஒரு சின்ன ஒரு மரம் போல, துளிர் விடுகிறது போல அது எழும்பி வரும் என்று நீதிமொழிகள் 13 அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இங்கே சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் காத்திருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமா இளைத்து போயிட்டோம், அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும் அப்படிங்கிற காலம் அப்படின்னா ரொம்ப நாள் சொல்கிற மாதிரி. சில காரியங்கள் உங்களுக்கு இன்னுமே கிடைக்கல. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் இல்லை உங்களுடைய கணவர் குடிக்கிறாங்க, இந்த குடியிலிருந்து அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கண்ணீரோடு கூட இருப்பாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை அப்படின்னா தவறுகள் பிள்ளைகள் செய்து கொண்டு இருப்பார்கள். இல்லை கணவனாக இருக்கட்டும், இல்லை நம்ம மருமகனாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவங்களால் நிறைய துன்பங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரை என் பிள்ளையை நீங்கள் ரட்சிக்கணும், என் கணவனை நீங்கள் ரட்சிக்கணும், என்னுடைய மருமகனை ரட்சிக்கணும், இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, புகை ஊதுறாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப கடனில் இருக்கலாம். நிறைய கடன் இருக்குது உங்களுக்கு, லட்சக்கணக்கில் இருக்குது, கோடி கடனில் இருக்குது. இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், எனக்கு அப்படி ஒன்றும் வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இங்கே ரொம்ப காலம் நீ காத்திருந்துட்டம்மா, ரொம்ப காலம் நீ காத்திருந்துட்ட மகனே, அதனால் இதை நான் சீக்கிரமாக உனக்கு நான் தரப்போகிறேன். அப்போ உன் இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதுசாக முளைச்சி வருகிற ஒரு பசும்புல்லை போல அது உனக்கு இருக்கும் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. ஏன்னா நம்ம தேவன் உயிர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். சில பேர் எப்படி இருப்பாங்க? கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க, கவலைப்பட்டு அப்படியே இருப்பாங்க. சில பேருக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, டென்ஷன் ஆயிடுவாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் கோபம் வந்துடும், யாரையுமே பிடிக்காது, யார்கிட்டையும் பேசுறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா நம்ம காரியம் நமக்கு கிடைக்கலையே, சக்ஸஸ் ஆகலையே, நான் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் மேலே கோபப்படுறவங்களும் இருக்காங்க. அப்படி ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறவங்க இருக்காங்க, பைபிள் படிக்கவே செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் இருக்காங்க. உபவாசம் இருக்கிறத விட்டுருவாங்க,
ஜெபம் பண்ணுறதை விட்டுருவாங்க, பைபிள் படிக்கிறத விட்டுருவாங்க, ஆலயத்துக்கு போகிறத விட்டுருவாங்க, மீட்டிங்லாம் நல்லா போவாங்க. இப்போ இந்த கால தாமதம் ஆக ஆக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே தளர்ந்து போயிடுறீங்க. முன்னால் நெடுமுழங்கால நின்று நீங்கள் ஜெபிப்பீங்க, இப்போ ஏதோ கட்டில் உட்காந்து கடமைக்காக 4 ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களாக நீங்கள் இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதுக்காக தான் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் காத்திருக்கீங்க, அதனால் உங்களுடைய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படிக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். காலதாமதம் ஆகும்போது நாம் சோர்ந்து போகவே கூடாது. அதுதான் விசுவாசம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களெல்லாம் இன்னுமே பேசி கொண்டு இருக்காங்க. எத்தனை 1000 ஆண்டு, 4000 ஆண்டு கூட இருக்கலாமே, 5000 ஆண்டுகள் கூட இருக்கலாமே, அதுக்கு மேலே இருக்கலாம். இயேசுவா பிறப்பதற்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன், கிமுக்கு முன்னால எத்தனை வருஷங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்களாம் சோர்ந்து போகலைங்கிறதுனால அவங்களை பற்றி நாம் இன்று பேசி கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ காத்திருக்கல, உனக்கு கண்டிப்பாக பலன் உண்டு, நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு. நிறைய பேர் தவறான உறவுகளிலே இருக்கிறார்கள். அதை நினைத்து மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிற காலங்கள் இருக்குது. சில வியாதிகள், ஐயோ இந்த வியாதியை குணமாகவே மாட்டேங்க, எவ்வளோ நாளாக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ வாசம் இருந்திருக்கேன், பொறுத்த நாளாக பண்ணியிருக்கேனே, எனக்கு இந்த வியாதி மட்டும் சுகமானா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ ரொம்ப காலமாக காத்திருந்துட்ட மகனே, மகளே, இன்றைக்கு நான் உனக்கு சுகம் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மன சோர்ந்து போகாதீங்க. மன சோர்ந்து போயிட்டீங்க, நீங்கள் அப்படியே பின்வாங்கிடுவீங்க, எல்லாத்துலேயும் தளர்ந்து போயிடுவீங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பத்தக்கது. இயேசுப்பா நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர், கண்டிப்பாக செய்வாங்க. உங்கள் ஜெபம் இங்கே வீண் போகவே போகாது. நீங்கள் காத்திருக்க உங்களுக்கு தேவன் கொடுக்கிற பலன் அதிகமாக தான் இருக்கும். இப்போ சங்கீதத்தில் உங்களுக்கு நான் ஒரு வசனம் வாசிக்க சொல்கிறேன். சங்கீதம் 44:23 வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்களை என்னென்றைக்கும் தள்ளிவிடாதீரும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ தெரியல இல்லையா? அவரு சொல்றாரு, ஆண்டவரே எங்களை தள்ளிடாதீங்கப்பா. நல்லா இருக்கு பாருங்க. ஆண்டவரே விழித்துக் கொள்ளும். ஐயோ, நான் உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கேன், என் சத்தத்தை கொஞ்சம் கேட்டுருங்களேன், என் மேலே கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்துருங்களேன், என்னை கொஞ்சம் திரும்பி பார்த்துருங்களேன். ஏன் விழித்து கொள்ளாமல் இருக்கீங்க? நீங்கள் ஏன் நித்திரை பண்ணுறீங்க? ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நமக்கு தெரியும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனாலும் இந்த மனிதனுடைய மன சோர்வு நெடுங்காலமாய் காத்திருக்கிறது. அது பிள்ளைகள் படிப்பு, வேலையோ, திருமணமோ, குழந்தை பாக்கியமோ, ஒரு கடன் தீரலை, ஒரு வீடு வாசல் கிடைக்கல, ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கல, ஆண்டவர் என்னோடு பேசலை, இந்த மாதிரி சில காரியத்தில் நீங்கள் இருக்கிறதுனால அப்படி தன்னை அறியாமலே சொல்கிறாரு, ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்களை என்றைக்கு தள்ளி விடாதீங்க, எங்களை தள்ளி விடுறாதீங்கப்பா, தயவு செய்துப்பா. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? 24. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்தால் நான் எங்கப்பா போவேன்? உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுருங்களேன். நான் எத்தனை காலமாக தான் காத்திருக்கேன்ப்பா, வருஷம் ஆயிட்டாப்பா. இந்த நோயை என்னை விட்டு எடுத்து போடுங்களப்பா. எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரே நோயாக தான் இருக்குப்பா. என்ன, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது, ஃபார்மசி எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஜன்னலில் பார்த்தா மருந்து மாத்திரை, செல்ஃபில் பார்த்தா மருந்து மாத்திரை, ஹேண்ட்பேக்கில் பார்த்தா மருந்து மாத்திரை. என்ன, இப்படியாக நாங்கள் அலைந்து கொண்டு இருக்கின்றோமே. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் முகத்தை என்கிட்ட காட்டுங்க. எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் நீங்கள் மறந்து விட்டுறாதீங்க. அடுத்த 25. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. பாருங்க, இந்த ஒரு மனிதனுடைய புலம்பலை நீங்க பாருங்க. ஒருவேளை நீங்களும் இப்படி இருக்கீங்களா? நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம், எல்லாருக்குமே பிரச்சனை தான், ப்ராப்ளம். அவங்க நம்மகிட்ட சொல்லும்போது இது சரியாயிருமா,
இதுக்கு எவ்வளோ காலம்? ஸ்டார்ட் இம்மீடியட்லி, இப்போவே இன்றைக்கே நடக்கணுமே ஆண்டவரே, இந்த காரியத்தை இன்றைக்கி நடத்தா இந்த ஆத்துமா ஜீவ வெளிச்சம் போல எந்திரிச்சிருமே அப்படிங்கிற ஆனந்தமாக இருக்குது. அவ்வளவு ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்க. அதே மாதிரி இவரும் அந்த நெருக்கத்தில் இருந்து தான் சொல்கிறாரு 25வது வசனத்தில், எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. ஐயோ, நாங்கள் புழுதியை போல கீழே கிடக்குது. புழுதி எங்கே கிடக்கும்? கீழே கிடக்கும். மண், குப்பை, டஸ்ட்டு. எங்கள் ஆத்துமா இப்போ எப்படி போயிட்டு அப்படின்னா டஸ்ட்டு மாதிரி போயிட்டுப்பா, புழுதி மாதிரி போயிட்டுப்பா, மண் போல் போயிட்டுப்பா. குழந்தைங்க விளையாடுவாங்க தெரியுமா? கிராமங்களில் தெருவில் விளையாடுவாங்க. அப்போ என்ன இருக்குவாங்க? மண்ணாக இருக்கும். மண்ணும் புழுதியும் அதில் சில பேன் மாதிரிலாம் இருக்கும். அந்த புழுதி மண்ணில் பேன் மாதிரி கிடக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கடிச்சு தான் வச்சிரும். தொடையில் காலில் கடிச்சு வச்சு நான் தடுத்து வலி தாங்க முடியாது. அதுக்கு பச்சை இலை அப்படின்னு ஒரு இலை இருக்கும். அந்த இலையை எடுத்து அதில் நல்லா தேய்ச்சி விடுவாங்க. அப்புறம் மஞ்சள் வைப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். அந்த புழுதியில் எங்கள் ஆத்துமா எங்கே போயிட்டு அப்படின்னா அந்த புழுதிக்கு போயிட்டுப்பா. ரொம்ப காலமாக காத்து இருந்துட்டோம்ப்பா. எப்பா கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த வசனத்தை இன்னும் நேரம் வாசிக்க கேட்போம். 25 சங்கீதம் 44:25. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்க ஆத்துமா எங்க இருக்கு? நாங்கள் இப்போ புழுதிக்கிட்ட போயிட்டோம்ப்பா. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்கப்பா. எப்பா நீங்கள் தூக்குங்க. உங்களை தவிர யாராலும் முடியாது. நீங்கள் தூக்குனாதான் முடியும். ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். இந்த சங்கீதத்தில் அந்த ஜெபத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். ஏனென்றால் நம் தெய்வம் பேசும் தெய்வம். அவர் கண்ணிருந்து பார்க்காதவர் போல் அல்ல, காது இருந்தும் கேட்காதவர் போல் அல்ல. கண்ணிருக்கு பார்ப்பாரு உங்களுடைய கதையெல்லாம், உங்களுடைய பிரச்சனையை. காது இருக்கிறதுனால நமக்கு அவரை நோக்கி கதறி அழும்போது ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அடுத்த வாசிங்க. எங்கள் வயிறு தரையோட ஒட்டி இருக்கிறது. எங்கள் வயிறு தரையோட ஒட்டி விடுங்க. வயிற்றுக்குள்ள எதுவுமே இல்லையே, முடியலப்பா. உங்களால் சாப்பிட முடியல, எதுவுமே செய்ய முடியல, அப்படியே ஒட்டியே போயிட்டு பஞ்சத்தில் அடிபட்டது போல எங்கள் வயிறு தரையோட ஒட்டி போன மாதிரி போயிட்டுப்பா, தரை மாதிரி ஆயிட்டுப்பா, முடியலப்பா. ஆண்டவரே, ரொம்ப காலமாக நாங்கள் காத்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் எனக்கு அற்புதம் செய்துட்டீங்கன்னா என் ஆத்துமாவுக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை, ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்துட்டீங்கன்னா நான் ஆயுசு வரைக்கும் உங்களுக்கு நன்றியுள்ளவளாக இருப்பேன்ப்பா. என் வாழ்க்கையில் உங்களை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. நான் கண்ணீர் சிந்து கதறி கேட்கிறேன். இந்த ஜெபத்தை இதே மாதிரி நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன்ப்பா அப்படின்லாம் சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு தான் இன்றைக்கி எங்களை கொண்டு உங்கள் மத்தியில் வச்சிருக்காரு. இப்படிலாம் சங்கீதம் சொல்லுகிறது, இப்படியெல்லாம் நீதிமொழிகள் சொல்லுகிறது. நீ நெடுங்காலமாய் காத்திருக்கிறது வீணாய் போகாது, அது உனக்கு சீக்கிரமாய் வரும். அது ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தியா, அது ஜீவ தண்ணீரை போல இருக்கும் என்று ஆண்டவர் மனிதனை தேற்றுகிறார். இப்போ வயிறு தரையோடு ஒட்டிட்டு ஆத்துமா புழுதி மட்டும் போயிட்டாமா. ஆனாலும் தேவன் அந்த காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்து 26வது வசனம், சங்கீதம் 44:26. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். அவர் இறங்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு ஒத்தாசையாக கொஞ்சம் எந்திரிச்சிருங்கப்பா. எங்களுக்காக நீங்க எந்திரிச்சாதான் முடியும். நம்மளால என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிறது மத்தேயுல, அற்ப காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் மற்றவைகளுக்காக கவலைப்படுகிறது என்ன? உன்னால ஒரு அற்ப காரியத்தை செய்ய முடியுமா? சூரியனை வானிலே ஓர் நாள் இரவிலே உன்னால் நிறுத்த முடியுமா முயன்று பாருமே. சூரியனை ஓர் நாள் வானிலே அது சுத்த விடாம இருக்க உன்னால முடியுமா? உன்னால என்ன செய்ய முடியும்? அற்ப காரியம் முதலாய் செய்ய முடியாது இருக்க நீங்கள் மற்றவைகளுக்காக கவலைப்படுகிறது என்ன என்ற அர்த்தத்தில் இவர் சொல்கிறார், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்துடும். இன்னைக்கு நீங்கள் கண்ணீரோட இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபிங்க. மறுநாட்களிலே தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை பார்க்கக்கூடாது. இப்பொழுது இருக்கிற பிரச்சனையே பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு ஜீவ விருட்சம் கொண்டு காத்திருக்கிறது.
அது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தே எழும்பும். அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே எழும்பும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவர் சொல்கிற உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடுங்கப்பா. ஏன் என்று கொஸ்டின் கேட்கின்றார். இப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே உங்கள் கிருபையினால், உங்களுடைய கிருபையினால் நீங்கள் எங்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு விடணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். தளர்ந்து போகாதீருங்க, சோர்ந்து போகாதீருங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை வெயிட்டிங்கில் இருக்குதா? நாம் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் நம்ம அதிகமாக ஜெபத்திலே தேவனோடு கூட மன்றாட வேண்டும். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம காரியம் நமக்கு ஜெயமான சாத்தான் உங்களை ஜெபிக்க விட மாட்டான். உங்களை சோர்ந்து போக வைப்பான். சும்மா படுத்து கடை, என்ன ஜெபம் பண்ணி என்ன செய்ய, எத்தனை வருஷம் ஆயிட்டு, எத்தனை மாதம் ஆயிட்டு, சூழ்நிலையெல்லாம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிசாசு உங்களோடு கூட பேசுவான். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, சூழ்நிலைகளை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னை உண்டாக்கின தேவனை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்க. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் சில காரியம் கிடைக்காததுனால மக்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போன முகத்தோடு அலைகின்றார்கள், வேதனையோடு கூட அலைகின்றார்கள். இங்கே சோர்ந்து போகாதீருங்க. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அது தாமதிப்பது இல்லை. ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குரியது உங்களுக்கு இருக்குது. தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டார். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. நம்மை தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால் தேவன் நமக்கு அந்த குறித்த காலத்துக்கு தரிசனம் வெயிட்டிங்கில் இருக்குது. நமக்குன்னு வச்ச திட்டத்தை, நமக்குன்னு வச்ச பிளானை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. பலவீனங்கள் வரலாம், சரீரத்தில் பிரச்சனைகள் வரலாம், நோ மேட்ரு, ஒன்றுமே செய்யாது. பயந்து சாகாதீங்க, பயந்து சாகாதீங்க. பயந்து 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 உடம்பெல்லாம் வேதனையாக வியாதியாக மாறும்படிக்கு இடம் கொடாது இருங்கள். கவலை வரும்போது சொல்லுங்கள், தூரப்போ, யெகோவா நீசி, என் தேவன் எனக்கு வெற்றி கொடியை நிறுத்துவார், நான் வெற்றி கொடி பிடித்து வீரநடை நடப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் என்று நீங்கள் நன்றி சொல்லும் காலம் வரும். எவ்வளவோ செய்திருக்கிறார், இப்போ உள்ளதை செய்ய மாட்டாங்களா? நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அன்றைக்கே உங்கள் கஷ்டத்தை தீர்த்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க அவர் உண்மை உள்ளவராக, வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். நீங்கள் காத்திருக்கிறது வீணா போகாது. அதனால தான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது என்ன செய்யுமா? அது விளங்கும். ஒருத்தர் இப்படி பாட்டு படிச்சிருக்காரு, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே, நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நம்ம தாய், நம்ம அம்மா உருவாகும் முன்னே தேவன் நம்மை உருவாக்கினார். அன்றைக்கே அவருடைய கண்கள் நம்மை கண்டன. நம்ம பிறக்கு முன்னாலே தேவன் நமக்கு பெயர் வைத்து விட்டார். நம்ம தசைகள் உருவாகும் முன்னே அவர் நமக்கு ஒரு தரிசனம் வைத்திருந்தார்.
அந்த தரிசனம்தான் இன்றைக்கு நாங்கள் வசனம் வாசிக்கிறவங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களை குறித்து ஆண்டவருக்கு நாங்கள் பிறக்கும் முன்னே ஒரு தரிசனம். நாங்கள் விக்கிரகங்களிலே வாழ்ந்தவர்கள், விக்கிரக கோட்டையிலே இருந்தவர்கள். ஆனால் எங்கள் மேல் என் தேவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த வருஷத்தில் இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னிலே நிற்கின்றோம். ஏனென்றால் குறித்த காலத்துக்கு உள்ள தரிசனம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. நினைக்கல தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுவோம் என்று நினைக்கல. ஆனால் அவருடைய கிருபை, அவர் நினைத்த அந்த தரிசனம் நிறைவேறிவிட்டது. அதான் சொல்லியிருக்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. வெயிட், ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்கு. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லிட்டார்னா செய்வார். உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, எத்தனை வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். நீர் சொன்னீர் அல்லவா, உன்னோடு வருவேன் என்று சொன்னீர் அல்லவா, உன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னீர் அல்லவா. மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 6:6 சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று. ஆண்டவர் இந்த நாளிலே சோர்ந்து ஒருவேளை தளர்ந்து போய் நீங்கள் இருக்கீங்களா, உங்களை எழுப்புகிறார். சீக்கிரமாக உன்னுடைய ஜெபம் நிறைவேறும், ஜெபம் கேட்கப்படும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், நீ பயப்படாத என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாது, அது தாமதிப்பதில்லை. நீ காத்திருக்கணும், அது கண்டிப்பாக கிடைக்கும். நீ கொஞ்சம் வெயிட்டில், ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் வெயிட்டில் இரு. ஆனால் ஜெபத்தை விட்டுறாத, உபவாசத்தை விட்டுறாத, தான தர்மம் செய்கிறத விட்டுறாத, கர்த்தரை தேடுகிறத விட்டுறாதீங்க. அதை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. அது வந்து கொண்டே இருக்கிறது, அது வரும், அது நிச்சயமாய் வரும். அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களா, ஆபகுக்கு 2:3 வசனத்தில், அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். அருமையானவர்களே, சோர்ந்து போகாதிருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 103:6 வசனம். ஒடுக்கப்படுகின்ற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்ம ஒடுக்கப்படுகின்றோமா? குடும்பத்துக்குள்ளே ஒடுக்கப்படுகிறோமா? வெளியே ஒடுக்கப்படுகிறோமா? வேலை செய்கிற இடங்களிலே நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா? உங்களுடைய எல்லா சூழ்நிலையில் நீங்கள் ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். எல்லாம் பார்த்துருக்கேன் எத்தனை இடங்களில், பெரிய இடங்களில் நம்ம வசிக்கிறோம். அந்த இடங்களிலெல்லாம் பலர் நம்மை நெருக்குவார்கள். வேலை செய்கிற பிள்ளைகள் அநேகர் மெசேஜ் போட்டு விடுறாங்க. மெசேஜில் மை ஹெல்ப் மீ, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இங்கிலீஷில் போட்டு விடுறாங்க. எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஜெபத்தில் என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க, இந்த வேலையை நான் விட்டுறவா, இந்த வேலைக்கு நான் விஆர்எஸ் வாங்கவா, இதை வேண்டான்னு சொல்லிட்டு போகவா அப்படின்னு சொல்லி மேல் அதிகாரிகளால் அநேகர் நெருக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒடுக்குறாங்களா, நான் உனக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். நியாயம் செய்வார். நீங்கள் ஒடுக்கப்படுறோம் நீங்கள் நினைக்கிங்க, நான் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சங்கீதம் 126:3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருப்பதை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக, நீங்கள் இழந்து போனதை திரும்ப பல மடங்கு தருவார் என்று விசுவாசியுங்கள். அது எதுவாக இருக்கட்டும், அது நிலமாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், அது கடையாக இருக்கட்டும், பிரிந்திருக்கிற கணவன் மனைவியாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு இழந்து நீங்கள் நெடுங்காலமாய் ஜெபித்து கொண்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். கணவன் மனைவியை பிரிவது இல்லை. நீங்கள் அது கோர்ட்டில் இருக்கலாம், அது கேஸ் நடக்கலாம், வாய்தா இருக்கலாம், டிவோர்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருந்து ஜெபிக்கிறதுனால உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நீங்கள் சேர்ந்து வாழ்வீர்கள். நீங்கள் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்ப வேண்டும். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது நீங்கள் இப்படி பிரிந்திருக்கிறவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு இருக்கும், கொடுமையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள், பொறுமையாக இருங்கள். விஆர்எஸ்ஐ வெறுத்து தள்ளுங்கள், டிவோர்ஸை வெறுத்து தள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்களாக விலகாதீங்க, நீங்களாக
பிரிந்து போகணும்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்கள். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். தேவன் உங்களுக்கு சொன்ன தரிசனம் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ப்ளீஸ் நான் சொல்கிறேன், தாழ்மையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க. அப்பா பொய் சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவங்க, இது வரைக்கும் நடத்தியிருக்காங்கல்ல, எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்தீங்கள்ல, தண்ணீரை கடந்து வந்தீங்கள்ல, நெருக்கத்தை கடந்து வந்தீங்கள்ல, இப்போவும் உங்களுக்கு உதவி செய்வார். மரண கட்டில் இருந்தீங்கள்ல, ஆனாலும் உங்களை காப்பாற்றி உயிரோடு வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். திருமணங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். என்ன செய்ய, ஏது செய்ய, யார்கிட்ட போவ, எங்கே போவ அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். கர்த்தருடைய வேதத்துக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் வாசித்துக்கிட்டே இருங்களேன். நீங்கள் பைபிளை வாசித்துக்கிட்டே இருங்க. அன்றைக்கி ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சில சமயம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்குமா, எதுவுமே செய்ய தோணாமல் இருக்குமா. அப்படி நேரம் என்ன செய்யணும் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரா, பேசாமல் நீ வேத புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டே இரு, அவ்வளோதான், நீ படிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் தான் படிச்சிருப்பாராம், அப்படியே அக்கினியாக மாறிட்டாராமா. அவருக்குள்ளே ஒரு ஜெபாவியை ஊற்றப்பட்டுச்சாமா. அவர் நல்ல பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொண்டே என்கின்றார். நமக்கு ஒரே ஒருவர், நம்முடைய தேவன் தான். நமக்கு அவர் எழுதி கொடுத்த ஒரு கடிதம் இருக்குது, பாட்டு பாடி அவரை ஆராதிங்க. உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடியும் போது தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம இப்போ ஜெபம் செய்வோம். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனிலும் மகிழும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை போண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, மே துதிக்கிறோம். காலையில் பனி போல் மாயமாய் உலகம், இந்த உலகத்தில் உனக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது என்று நாங்கள் பாடினோம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை நீங்கள் இன்றைக்கு கேட்டு, அது ஒருவேளை பரிசுத்த வாழ்வுக்காக இருக்கலாம். கர்த்தர் என்னோடு பேசவே இல்லை, அவர் என்னோடு பேச வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நம்மகிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுவாங்க? ஏசப்பா நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரைய கூட இருக்காங்களா, ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லையே என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே நீங்கள் விழித்து கொள்ளுங்க. ஏன் நித்திரை பண்ணுகிறேன் என்று புலம்புகிறார் சங்கீதத்தை எழுதினவர். எங்களோடு நீங்கள் பேச வேண்டும் ஐயா, எங்களை வழி நடத்த வேண்டும் ஐயா. எங்களுடைய காலங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. நாட்கள் ஆகிவிட்டது, வாரங்கள் ஆகிவிட்டது, மாதங்கள் ஆகிவிட்டது, வருடங்கள் ஆகிவிட்டது. மக்கள் நொந்து போய் இருக்கின்ற தம்முடைய ஒவ்வொருவரை இன்றைக்கு நீங்கள் தூக்கி எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா குழந்தை பாக்கியமும் திருமண காரியமும் படிப்பு, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல், சமாதானம், வியாதி நீங்க அற்புதங்களை செய்து நீங்கள் வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இந்த கிராஸ் டிவியும் உடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உடைய கருத்திலே ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நெடுகாலமாய் காத்திருக்கிறோம். அது எப்பொழுதே எங்களுக்கு வந்து ஜீவ விருட்சம் போல இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.